ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம மொபைலை வந்து ஸ்க்ரீனில் வர வைக்க போகிறோம். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லா இதுலேயுமே வந்து கமெண்ட் கேட்டுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதை வந்து ஷார்ட்டாக டக்குன்னு ஒரு வீடியோ போட்டுருவோம், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. கூடவே இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க. நான் என்னோடய மொபைலை வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அது ஸ்க்ரீன் நான் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து இங்கே மொபைல் வந்து கனெக்ட் பண்ணிட்டா அந்த இண்டிகேஷன் காட்டுது, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோன்னே இங்கே யூஎஸ்பி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கும். இதை எனேபிள் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து யூஎஸ்பி 3.0 வந்து எனேபிள் பண்ணி எடுத்துங்க. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துங்க. எடுத்துட்டு இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். இந்த இடத்துல வந்து எதுவுமே ஆட் ஆகாமல் இருக்கும். இங்கே ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிவைஸ் எதுன்னு காமிக்கும். இதில் வந்து என்னோடய டிவைஸோட நேம் விவோ. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கங்க. ஓகே பண்ணோடனே கான்ஃபிகர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் காலி லினக்ஸை. ஸோ காலி லினக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆகும். நான் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். காலி லினக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு செட்டப் பண்ணிப்போம். இங்கே வந்து யூஎஸ்பி காட்டுது இல்லையா, அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து நம்ம விவோன்ற ஃபோனை வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஓகே, கனெக்ட் ஆனோடனே 2 தடவை இந்த பிளிங்க் ஆகுது இல்லையா? கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அதில் கர்சரை கொண்டு போய் வச்சிங்கன்னா அதோட நேம் அங்கே காட்டும். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிக்கிறேன். ஸ்க்ராப்பி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஒரே நிமிஷம். நம்ம வந்து சூப்பர் யூஸராக மாறிப்போம். ஓகே, சூப்பர் யூஸராக மாறினதுக்கப்புறம் ஸ்க்ராப்பி அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது நம்ம மொபைல்லையும் கொஞ்சம் வேலை பார்க்கணும். ஸோ அதை பார்த்துருவோமா? அது நான் உங்களுக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் தான் காட்ட முடியும். அதுவும் ஸ்லோவாக தான் இருக்கும். இதில் வந்துட்டு அபவுட் ஃபோன் போனீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸில் வந்து ஸ்டேட்டஸில் இல்லைன்னு நினைக்கிறேன், வேறு எது இருக்குமோ? சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் என்னோடய மொபைலில் அந்த ஆப்ஷனில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பில்டு நம்பர்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு 6 டைமோ 7 டைமோ கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதை கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் அப்படின்ட்டு வரும், ஓகேவா? அது வந்ததுக்கப்புறம் அந்த டெவலப்பர் ஆப்ஷன் இந்த மாதிரி சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ஏதாவது ஒரு இதில் இருக்கும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்கு உள்ளே போயிடுங்க. இதில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி டீபக்கிங்னு இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணோடனே நமக்கு வந்து இங்கே கனெக்ட் ஆகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம யூஎஸ்பி கொடுத்தோடனே நார்மலாகவே வந்து நமக்கு இந்த மாதிரி காமிக்கும். வெயிட் பண்ணுங்கள், அது வந்து இப்போ தான் மூவ் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இதில் வந்து நமக்கு நோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அதுதான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாகவே, ஓகேவா? கீழே இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் தான் கனெக்ட் ஆகிருக்கும். இதில் வந்துட்டு நம்ம பிடிபி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஹோமுக்கு வந்துடலாம். ரெண்டுத்துமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேஷன் இங்கே காமிக்கும் சிஸ்டமில். அதுக்கப்புறம் நீங்கள் காலி லினக்ஸில் இந்த மாதிரி டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து இங்கே வரும், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்பீடாலாம் வராது, ஸ்லோவாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்பீடாலாம் இருக்காது.
நான் மூவ் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிராப்பி கொடுத்து உங்களுக்கு ஆகலை அப்படின்னா ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கங்க, அது கேன்சல் பண்ணிக்கிறேன். என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஓகே, sudo apt update ampersand sudo apt install adb scrappy -y இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. அதாவது ஸ்கிராப்பியும் ஏடிபியும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி இந்த மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிராப்பி மட்டும் பார்த்து உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிக்க. அதாவது இப்போ நான் இங்கே வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி என்னோடய மொபைல்லையும் சேம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். சாரி, ஸ்கிராப்பி -s கொடுத்துட்டு உங்கள் ஒய்ஃபையில் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துங்க 192.168.1.7 போர்ட் நம்பர் வந்து நான் வந்து 45 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 4 டைம்ஸ் 5 கொடுத்துருக்கேன். நான் இதை டிஸ்கனெக்ட் பண்ணி திருப்பி அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன் மொபைலை. ஓகே, நான் திரும்ப என்னோடய மொபைலை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணி இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஐபி அட்ரஸ் நான் காமிக்கிறேன், என்ட்ரு பண்ணுறேன். அந்த கீபோர்ட் ஸோ சர்வர் ஃபைல். ஓகே, ஸோ ஒரு நிமிஷம் நான் திரும்ப போயிட்டு அதே மாதிரி அட்டாச் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா, ஓகே, நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நான் திரும்ப டிவைஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வந்து அந்த கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்கிராப்பி -s அப்புறம் வந்து ஒய்ஃபையோட, அதாவது சேம் நெட்வொர்க்கு, அந்த சேம் நெட்வொர்க்கில் உள்ள ஐபி அட்ரஸ்ஸு கோலன், நான் வந்து போர்ட் நம்பர் வந்து 4 டைம்ஸ் 5 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, என்டர். ஸோ இங்கே மொபைல் வந்து எனக்கு அலோ கேட்குது, நான் அலோ பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மெத்தட் நமக்கு ஒர்க் ஆகுது. பட் வந்து ஐபி அட்ரஸ் போட்டோம்னா வரல. ஸோ நீங்கள் அதை ஐபி அட்ரஸ் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிராப்பின்னு போட்டால் எனக்கு ஒர்க் ஆகுது, ஐபி அட்ரஸ் போட்டோம்னா வரல. இந்த ஐபி அட்ரஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எந்த ஐபி அட்ரஸ் போடணும் அப்படின்னா ஒய்ஃபைல இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க ஒய்ஃபைல கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், அங்கே இன்னும் டிஸ்பிளே மாறல. ஓகே, இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது கொடுத்துட்டு நீங்கள் போர்ட் நம்பர் ரேண்டமாக கொடுக்குறது தான் நீங்கள் ரேண்டமாக கொடுக்கலாம். அதாவது ஸ்கிராப்பி மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஸ்கிராப்பி -s அப்புறம் வந்து ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலைன்னா எனக்கு வந்து இன்ஸ்டா ஆர் டெலிகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா, சரி, ஓகே கைஸ், நான் இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோவில் பார்ப்போம். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டா பேஜ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, பாய் பாய்.